BHK, 3 BHK, shops, restaurant, supermarket and commercial. Available for rent in Kolattur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, backside of Red Terry. Please contact 9034555554. தங்கலான் படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. படக்குழுவினர் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு படத்தில் பணிபுரிந்த அனுபவம் குறித்து பகிர்ந்து கொண்டனர். இந்த நிலையில இசை வெளியீட்டு விழாவில் தங்கலான் படத்தில் நடித்த அனுபவம் குறித்து பேசியிருக்கும் நடிகர் விக்ரம், தங்கலானுக்கு வாழ்வு கொடுத்த இயக்குனருக்கு நன்றி. இந்த படத்தோட ஸ்டன் மாஸ்டரை நினைச்சாலே உடம்பெல்லாம் வலிக்குது. இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க, கேட்பீங்க. அதுதான் ஜிவியோட மியூசிக். பசுபதி கூட இது எனக்கு 6வது படம். தூள் படத்துல ஆரம்பிச்ச பயணம் இப்போ தங்கலான் வரைக்கும் வந்திருக்கு. துருவ் கூட அவர் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. மாளவிகா ரொம்பவே கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. ரஞ்சித்தோட படங்கள்ல பெண்கள் ரொம்பவே திடமாக இருப்பாங்க. நடிகர் டேனியல் கிட்ட ப்ரமோஷனை தாண்டி எங்க கூட முதல் நாள் முதல் காட்சிக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன். அப்பதான் நாங்க இங்க எப்படி சினிமாவை கொண்டாடுறோம்னு தெரியும்னு சொன்னேன். ரஞ்சித் படமே ஓவிய மாதிரி தான் பண்ணியிருக்காரு. சேது பிதாமகன் ராவணன் படத்தோட கஷ்டங்களை இந்த படத்தோட ஒப்பிடும்போது 8% கூட கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன வயசுல சினிமா தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா படிக்கல. நாடகத்துல கூட சவாலான கதாபாத்திரங்களை தான் தேர்ந்தெடுத்து நடிப்பேன். கல்லூரி காலத்துல ஒரு நாடகத்துல நடிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த நாடகத்துல நடிச்சதும் பாராட்டுகளும் கிடைச்சது. அன்னைக்கு என்னுடைய கால் உடைஞ்சிருச்சு, என்னால நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்குள்ள நடிக்கணும்ன்ற வெறி இருந்துச்சு. அப்போ இரு கையில குச்சி வச்சுக்கிட்டு தான் 3 வருஷமா நடந்தேன். அப்ப குச்சி வச்சுட்டே வேலைக்கு போவேன். அப்ப 750 ரூபாய் தான் சம்பளம். எனக்கு நடிக்கணும்னு வெறி இருந்துட்டே இருந்தது. கனவு நோக்கி ஓடினா கண்டிப்பா அது நிறைவேறும். இன்னைக்கு நான் நடிக்கலனாலும் நடிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டே இருந்திருப்பேன் அப்படி சொல்லியிருக்காரு விக்ரம். இதை பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.